சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் கப்பில் சுற்று 2ல் 2வது ஆட்டம், அதாவது பிவி நந்திதாவுக்கும் ஹரிகா துரோணவல்லிக்கும் நடந்த 2வது ஆட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் போய் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் இந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேம் வந்து ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் வந்து பண்ணி விளையாடுவாங்க. அண்ட் இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு கேமை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிகா வந்து ஒயிட்டு. ஸோ கேம் வந்து அவங்க D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நந்திதா வந்து பிளாக் பீசஸ் வித் நைட் F6 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட் F3 பார்க்குறோம். ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு கோலே சிஸ்டம் பார்க்குறோம். அதாவது பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக வந்து ஒரு அந்த பான் சைனுக்குள்ளே அடைபட்டு வைக்கிற மாதிரி விளையாடுவாங்க. பான் டு E3 இது வந்து கோலே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பிஷப் டு F5. பிஷப் F5க்கு அப்புறம் பான் டு C4, குயின் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பான் டு C4க்கு அப்புறம் E6 வந்து சென்டரை வந்து போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சென்டரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பின் அதுக்கப்புறம் குயின் டு B3. பிஷப் வந்து ஏர்லியராக வந்திருக்கிறத சுட்டி காமிக்கிறாங்க. ஸோ அதனால் குயின் டு C8, நைட் டு C3, பான் டு C6. ஏன்னா இப்போ நைட் C3க்கு அப்புறம் இங்கே ட்ரிபிள் அட்டாக் இருக்குது. அதனால் டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால் பான் டு C6, நைட் H4 போட்டு பிஷப்பை சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் வந்து பிஷப் G6 டைரெக்டாகவே விளையாடுறது நல்லது. பட் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில வீக்னஸஸ் வந்து ப்ரொவோக் பண்ணுறதா நினைக்கிறாங்க. H3, பிஷப் H5, அதுக்கப்புறம் G4, பிஷப் G6, அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேம் கிட்ட இருக்குது. H×G6க்கு அப்புறம் பிஷப் டு G2. ஏன்னா H3 வந்து ஒரு வீக்னஸ். இன்ஃபேக்ட் இந்த கேமோட என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தீமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த H5 வழியாக வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணுறது ஒரு பிளானாகவே வச்சு கேமை இங்கேருந்தே நம்ம வந்து அதை நோக்கி கொண்டு போகலாம். பட் கேமில் வந்து வேறு மாதிரி விளையாடுவாங்க. அது நம்ம வந்து அதுதான் வந்து இந்த கேமோட தீமாகவே இருக்கும். ஸோ பேசலாம் நம்ம. ஸோ நைட் பி D7 அண்ட் தென் பிஷப் டு D2. எனிவே இங்கே பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா பான் சைனுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேட்டராக பிஷப் D6, குயின் C7 சொல்லி குயின் சைட் கேஸ்லிங் பண்ணலாம். ஸோ பிஷப் D2 விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் B6. ஸோ நைட் B6 இங்கே அந்த டென்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறதுனா பண்ணலாம். அல்லது பிஷப் E7 விளையாடலாம். ஆர் ஈவன் நான் சொன்ன மாதிரி பிஷப் D6 விளையாடலாம். பட் அவங்க நைட் B6 விளையாடுறாங்க. அதுவுமே நல்ல மூவ் தான். ஜஸ்ட் இங்கே ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதாவது ஒயிட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்களே வெட்டுங்கன்னு சொல்லிட்டு. வெட்டினதுக்கப்புறம் E takes D5. ஸோ E5 வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு செமி ஓப்பன் ஃபைலாக மாறி இருக்குது. ஸோ மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E7 அண்ட் அதுக்கப்புறம் கிங் B1. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், ஓப்பனிங்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் ப்ரொவோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஹெச்பானை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதான் யோசனை பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கு குயினை வந்து சிம்பிளாக வந்து E6லையோ இல்லை D7லையோ டெவலப் பண்ணிட்டு குயின் சைட் கேன்சல் பண்ணிட்டு ரூக்கை டபுள் பண்ணி இந்த வீக்னஸை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும். அதை நோக்கி ஏதாவது ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நந்திதா வந்து கேன்சல் வந்து கிங் சைடு வந்து பண்ணிடுறாங்க. இது ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிக்காக இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்னு சொல்லலாம். அதாவது கம்ப்யூட்டர் அனலைசிஸில் இது மிஸ்டேக்னு சொல்லாது, இது பிளண்டர்னு சொல்லாது. ஈவன் இட் இஸ் நாட் ஈவன் இன்அக்யூரேட் மூவ். பட் ஆனால் இந்த கேன்சலிங் பண்ண உடனே லைட்டாக பார் கொஞ்சம் அப்படியே மேலே போகிறத கவனிக்க முடியும். இந்த கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். லைட்டாக தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் அட்வான்டேஜுக்கு வந்து ஒயிட் வந்து முன்னேறி இருக்காங்க அந்த அட்வான்டேஜில். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட பிஷப் பேர் இருக்குது, அது ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது, சென்டரை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் இந்த பிஷப் பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இது இந்த இந்த பொசிஷன் நீங்கள் நிறைய பேர் வந்து லண்டன் சிஸ்டம் விளையாடுற பிளேயராக இருந்தால் இந்த பொசிஷன் உங்களால் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஃபார் மொமெண்ட் மட்டும் நான் போர்டை ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். லண்டன் சிஸ்டம் பிளேயர்ஸ்க்கு இந்த செட்டப் தெரியும். ஆக்சுவலாக இது மாதிரி தான் இருக்கும். ஹெச் பானால் வந்து கேப்சர் பண்ணுவாங்க பிஷப்பை. E6ல் பான் இருக்கும். சப்போஸ் பிரேக் ஆகிருந்தாக்கா இந்த மாதிரி இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லண்டன் சிஸ்டம் பிளேயர், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நான் இங்கே டிஸ்கஷன் பண்ணுறேன். அதனால் லண்டன் சிஸ்டம் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, குயின் சைடில் கேன்சல் பண்ணுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பொசிஷனில் நான் சொன்ன மாதிரி அந்த பிளான் படி அவங்க குயின் D7, குயின் E6 போயிட்டு குயின் சைட் கேன்சல் பண்ணிவிட்டு டூக்கை டபுள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் கிங் சைட் கேன்சல் பண்ணுறதுனால டேரெக்டாக சென்டரை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹரிகா. ஸோ D×E4 அடுத்து நைட்×E4, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து இந்த நைட்டால் E4 வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த நைட்டுக்கு ஒரு கிக் பண்ணிவிட்டு பின் அதுக்கப்புறம் இந்த பானை வந்து வெட்டுங்கன்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட். ஏன்னா இப்போ நம்ம இங்கே பண்ணும்போது அவங்க வெட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வெட்டல, அதுக்கு போல் அவங்க நைட் பி D5 வந்து விளையாடுறாங்க. ஸோ ஜஸ்ட் சென்ட்ரலைசிங் த நைட் ப்ளஸ்
இங்கே ஒரு ஐக்யூபி ஐசோலேட்டட் குயின்ஸ் பானை வந்து இங்கே உருவாயிருக்கு. ஸோ அந்த பானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நகர விடாமல் ஒரு பிளாக்கேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நைட் C5 த்ரெட்னிங் B7. ஸோ ரொம்ப சிம்பிளான த்ரெட் தான். ஸோ ருக் B8 போட்டு தடுக்கிறாங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் இன்ட்டு C5 விளையாடிடுங்க அப்படின்றது தான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்டேஷன். இதோட பிளான் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைல் கிடச்சிருக்கு. இது வழியாக நம்ம வந்து நம்மளுடைய பீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நமக்கு சென்ட்ரல் ஒரு சூப்பரான பிளாக்கேட் இருக்குது. கிங் சைடில் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு எடுத்துக்கும்ன்றதான் இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கோட ரெக்கமெண்டேஷன். பட் கேமில் வந்து அவங்க அதை வெட்டல, அதுக்கு பதில் ருக் B8 விளையாடுறாங்க. அண்டு இதில் என்ன ஏன் இது வந்து நம்ம வந்து வெட்டாதனால என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நம்ம வந்து துரத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா எனிவே இது ஆப்போசிட்ஸ் கேஸ்லிங் B6 அண்ட் C5 நம்ம பொசிஷனை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தோணும். பட் என்ன இஷ்யூ அப்படின்னா நைட் D3க்கு அப்புறம் E5 உள்ளே ஜம்ப் ஆக போகுது. ஸோ ருக் D8 வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் தென் நைட் E5 நைட் வந்து சென்ட்ரலைஸ் ஆகிருக்கு. இந்த நைட் ஆல்ரெடி ஒரு பின்னில் ப்ரெஷரில் இருக்குது. F7ல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகுது. இந்த நைட் மூவ் ஆனால் நைட் இந்த G6 இருக்குது. இப்படி பல டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து இந்த பொசிஷனில் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ குயின் C7 வந்து விளையாடுறாங்க. நான் குயினை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பான் டு F4. ஸோ வந்து ஆக்சுவலாக அவங்க H4 வந்து விளையாடலாம். H4 H5 டைரெக்டாகவே விளையாடலாம். ஏன்னா there is no G5 பிகாஸ் ஆஃப் த பிஷப். பட் இருந்தாலும் அவங்க F4 போட்டு இந்த நைட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா G5 வந்தாலும் பானால் வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ குயின் B6 இப்போ இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். H5ல வந்து ஓப்பன் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ குயின் ட்ரேட் பண்ணிடலாம். அப்போ அட்டாக் வந்து ஸ்லோ ஆகுன்றது ரொம்ப லாஜிக்கலான திங்கிங். அதனால் அவங்க குயின் ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாங்க. குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம குயின் D3ஓ இல்லை குயின் A4ஓ விளையாட முடியும் நம்மளால். அல்லது குயின் A4 குயின் C4 கூட நம்ம வந்து விளையாட முடியுமா? ஸோ குயின் A4 குயின் C4 குயின் D3 இந்த மூணுமும் விளையாட முடியும். பட் குயின் ட்ரேட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பான் வந்து டபுள் ஆகுது. ஸோ இங்கே நான் வந்து 2 பக்கமும் பான் டபுள் ஆகிருக்குத மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா நைட் இன்ட்டு B6 விளையாடுங்க. ஸோ வந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டாக வச்சுக்கோங்கன்றது தான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்டேஷன். பட் A இன்ட்டு B6. ஸோ H4 H5 வரப்போது அதை அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ நைட் C7 போகிறாங்க. H5 அடுத்து G இன்ட்டு H5 அதுக்கப்புறம் G5. இதுதான் ஐடியாவே. அந்த நைட்டை வந்து கிக் பண்ணி விட்டு ரூக்கை வந்து டபுள் பண்ணி குயின் சைடில் கிங் சைடில் அப்படி ஜஸ்ட் டபுள் பண்ணி ரூக்கை H8ல் வச்சா செக்மேட். இதை எப்படி தடுக்க போகிறாங்க, இதை எப்படி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போது ரிமைனிங் கேம். அடுத்த ஒரு 10 மூல கேம் வந்து முடிய போகுது. பான் டு G5 நைட் டு D7. ஸோ நைட் டு D7க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு H5. ஸோ வெரி ஆப்வியஸ் மூவ். அண்ட் நைட் இன்ட்டு E5 அடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரிக் பண்ணுறாங்க. ரூக்கை டபுள் பண்ணி விட்டுறாங்க. என்னென்னா இப்போ உங்கள் நைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீகேப்சர் பண்ணலை. அதுக்கு பதில் அவங்க மேட் த்ரெட் பண்ணுறாங்க. இந்த நைட்டை சேவ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு மூவ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ண முடியும். அதாவது நைட்டை சேவ் பண்ணி கேமை சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ட்ரை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் அந்த ஒன்லி மூவ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷனில் நீங்கள் பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் வந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த மேட் த்ரெட்டை எப்படி நீங்கள் வந்து காட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆன்சர் என்னன்றதை சொல்கிறேன். பான் டு F5 இஸ் த ஒன்லி மூவ். வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த நைட்டை ரீகேப்சர் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி விளையாடுறது. 2 பக்கமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் G இன்ட்டு F6 தான் கம்ப்யூட்டரோட டாப் மூவ். ஸோ நைட் C4 இங்கே கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி. பட் டேக்ஸ் ஆன் E7 நைட் டேக்ஸ் D2 செக்கு கிங் C2 அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரூக் E8 விளையாடணும். ரூக் E8 விளையாடுனதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் D2. உங்களால் இங்கே வெட்ட முடியாது. ஏன்னா உங்கள் ரூக் வந்து இங்கே அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ ஸ்கீவரில் மாட்டிப்பீங்க. அதனால் ரூக்கை A8ல் போட சொல்லுது. அதுக்கப்புறம் பான் டு D5 அல்லது ஐ திங்க் ஈவன் நம்ம இது கூட விளையாடலாம் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் இந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும். இது வந்து ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். இது மாதிரி விளையாடிருந்தால் கேமை காப்பாற்றிருக்க முடியும்ன்றது தான். பட் எக்ஸாக்டாக இது மாதிரி விளையாடணும். வேறு மூவ் எதுவுமே கிடையாது. பட் கேமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு G6ல் போடுறாங்க. எனிவே நம்மக்கிட்ட வந்து அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, அதை வச்சு இப்போதைக்கு நம்ம மேட்டை தடுப்போம் அப்படின்னு சொல்லி நைட் G6ல் போடுறாங்க. வெரி ஆப்வியஸ் மூவ் டு அட்டாக் த நைட் F5. ஸோ இதான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. பின் அதுக்கப்புறம் பிஷப் டு D6. ஸோ பிஷப்போட D6ஓட ஐடியா என்ன அப்படின்னா நம்ம கிங் F8 கிங் E8 கிங் D7 வர்றது ரொம்ப லேட் ஆகும். அதனால் E7 வழியாக நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க பிஷப் E4 போடுறாங்க. எனிவே இந்த நைட்டால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நைட் வந்து ஒரு சிச்சுவேஷன் பின்னில் மாட்டிக்கிட்டு இருக்குது.
ஸோ கிங் F8 போனதுக்கப்புறம் F into G6 ஃபைனலாக அந்த பீஸை ரெக்கவர் பண்ணுறாங்க. இந்த ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர் வந்து க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ F into G6க்கு அப்புறம் பிஷப் into G6 அகெயின் வந்து பார்த்திங்கன்னா E7 தான் எஸ்கேப் ஸ்கொயரு. ஸோ அதை மட்டும் காட் பண்ணாலே இப்போதைக்கு மேட் த்ரெடன் பண்ணலாம். அதனால் இந்த நைட் D5 இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொசிஷனில் வந்து இது ஏன் விளையாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து கிங்கை மூவ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ரூக் E1 செக் போட முடியும். அப்போ உங்களுக்கு பீஸ் ட்ராப் ஆகிடும். எப்படிங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா மேட் இருக்குது. அப்போது ஆப்வியஸ்லி அங்கே போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் கிங்கை தான் மூவ் பண்ணணும். கிங்கை மூவ் பண்ணுங்கள், பிஷப் F5 செக். எந்த மூவுமே கிடையாது உங்களுக்கு. நைட்டில் தான் பிளாக் பண்ணணும். அப்போது உங்களுக்கு பீஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அப்போ இந்த பீஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் கிங்கை C7ல் மூவ் பண்ண முடியும். ஸோ என்னதான் வந்து இங்கே அவங்க வந்து தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலமையில் இருந்தாலும் நல்ல ப்ரொஃப்ளாக்டிக் மூவ்ஸ் நிறைய வந்து விளையாடுறாங்க. எக்ஸாம்பிள் மூவ் இந்த நைட் D5. ஏன்னா கிங் E7, கிங் D7, கிங் C7ன்னு எஸ்கேப் ஆகிடலான்றதான் ஐடியா. பட் அதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணுறாங்க, த்ரெட்னிங் மேட் அகெயின். ஸோ அதனால் கிங் G8 ஃபோர்ஸ்டு. கிங் G8 போனதுக்கப்புறம் ரூக் F1 விளையாடுறாங்க. சில டிஸ்கவரிஸ் வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ நைட் C7. ஸோ நைட் C7 போனதுக்கப்புறம் பிஷப்பை இந்த H7ல் போடுறாங்க. இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பிளாக்குக்கு எந்த மூவ் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனே நமக்கு வந்து கிளியராக தெரியாது. ஸோ நீங்கள் ரூக்கை வந்து டபுள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த பொசிஷனில். ஸோ கிங் F8 வருவாங்க. பின் அதுக்கப்புறம் ரூக் E1, ஐ திங்க் ரூக் F1 செக், கிங் E7. ஸோ திரும்பவும் G8 வந்தாங்க அப்படின்னா நம்ம பிஷப் H7 செக் விளையாடலாம். அதுதான் வந்து கேமில் பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்து கிங் G8 வந்ததுக்கப்புறம் பிஷப் H7 செக் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிங் H8 டிஸ்கவரி. ஸோ பிஷப் F5 செக்கு. ஏன் பிஷப் F5ல செக் கொடுக்குறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். ஏன்னா கிங் G8 வந்ததுக்கப்புறம் இதே போலி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மேட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு இன்னொரு பீஸை இன்வால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த E7 ஸ்கொயரை நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணோம். அதுக்கு பான் டு G6 போடுறாங்க. இப்போ இனிமேல் பிஷப்போட ஹெல்ப் நமக்கு வந்து தேவைப்படாது இந்த லைட் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நம்ம டபுள் பண்ணாலே மேட் பண்ணிடலான்றதான் த்ரெட்டு. ஸோ அதனால் அவங்க ரூக் E8 ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் இங்கே F8 விளையாடலாமா பார்த்தா ரூக் H8 செக்கு, கிங் E7, பிஷப் G5 மேட். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓகே கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிஷப் E5 விளையாட சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களுக்கு ரூக்கு ட்ராப் ஆகிடும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூக் E8ல் வந்து வைக்கிறாங்க. ரூக் E8 வச்சதுக்கப்புறம் ரூக் HF1 அண்ட் இந்த பொசிஷனில் 37வது மூவில் வந்து பார்த்திங்கன்னா PV நந்திதா வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். இப்போ நீங்கள் எப்படி மேட்டை தடுக்க போகிறீங்க அப்படின்றது தான். எக்ஸாம்பிள் நீங்கள் கிங் F8 மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரூக் H8 செக். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஷப்பை வந்து G5ல வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஏற்கனவே லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து இந்த ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலத்தில் வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இவங்களுக்கு இடையில் நடந்த முதல் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா. ஸோ அதனால் ஹரிகா துரோணவல்லி வந்து பார்த்திங்கன்னா 3வது சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம குயிக்காக ரிசல்ட்ஸ் பேஜ் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இதான் ரிசல்ட்ஸ் பேஜ். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேச வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட இப்போ 32 பிளேயர்ஸ் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க. 32 பிளேயர்ஸ். இந்த 32 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்க்கும்போது 4th ரவுண்டில் 16 பிளேயர்ஸாக மாற போகிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் யார் யார் உள்ளே போயிருக்காங்க அதாவது தேர்ட் ரவுண்டுக்கு அப்படின்னா கொனூரு ஹம்பி வந்து முன்னேறி போயிருக்காங்க. பின் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஹரிகா துரோணவல்லி, அடுத்து வந்திகா அகர்வால். ஸோ இவங்க மட்டும்தான் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. அடுத்து திவ்யா தேஷ்முக் வந்திருக்காங்க. ஹரிகா இங்கே இருக்காங்க. ஸோ ஹரிகா துரோணவல்லி வேறு யாரும் உள்ளே வரவில்லை. ஸோ சாரி வைஷாலி ரமேஷ் பாபு. அப்போ 6 பேர் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ குட் நம்பர். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கட்டாயமாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சால் நீங்களும் வந்து சஜஷனில் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.